ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாட்டிவர்ஸ் அகைன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். சோ இல்ல சும்மா சொன்னேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் வந்து அனிமே டயர் லிஸ்ட் போட போறேன். அதாவது நான் பார்த்த அனிமி, நான் பார்க்க ட்ரை பண்ண அனிமி, நான் பார்த்து முடிச்சது முடிக்காதது, இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தோட ரேட்டிங் கொடுக்க போறேன். நீங்க அனிமி லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. பார்த்தா கண்டிப்பா என்ன அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல நீங்க அனிமி லவர் இல்ல, அனிமி ஒரு பொம்மை படம் சொன்னீங்கன்னா சமா போயிருவீங்க. வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபைனலி சாட்டிவர்ஸ் இஸ் பேக். ஜட்ஜிங் பேஸோட பாக்குது பாருங்க, நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. டயர் லிஸ்ட்ல என்னென்ன கேட்டகரி எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒண்ணு வந்து தூங்கிட்டேன், நான் பார்க்கல. அடுத்தது வந்து நாய்ப்பி. இதெல்லாம் ஒரு அனிமியாடா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க, அதைத்தான் நாய்ப்பின்னு போட்டிருக்கேன். வந்து நல்லா இருக்கு, ஓகே வாட்சபிள், அந்த மாதிரியான அனிமி வந்து இதுல போட போறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா. இது வந்து பெர்ஃபெக்ட், அதாவது ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமி இருக்கும், அத வந்து அதுல போட போறேன். இது வந்து கோட்டட் அனிமின்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எதை போட போறேன்னா டெத் நோட். அனிமி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம், அதாவது ரொம்ப இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து இதுவா ஆட் பண்ண அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமி வந்து டெத் நோட். சோ அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் போட போறேன். எங்க போட போறேன் தெரியுமா? இந்த டெத் நோட்டை வந்து யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது டெத் நோட்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து அது ஒரு சிம்பிளா முடிஞ்சிரும், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம டக்குன்னு எடுத்தோடனே பெரிய அனிமி எல்லாம் பார்க்க மாட்டோம். சோ வந்து டெத் நோட் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு அனிமி ஃபேனா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டெத் நோட் பாருங்க. சோ அடுத்து நான் எதை போட போறேன்னா பென்டன் வந்து சைல்ட்ஹுட்ல வேணா ஒரு நிறைய பேரோட லைஃப்ல வந்து பென்டன் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கோம். எப்படின்னா ஸ்கூல் லீவ் போட்டுலாம் சில எபிசோட்லாம் நானும் பார்த்திருக்கேன். சோ வந்து பென்டன் ஒரு கோட்டட் அனிமியா கேட்டீங்கன்னா இல்ல, அது ஒரு ஓகேவான அனிமி தான். சோ வந்து பென்டன் தூக்கி நான் வந்து நல்லா இருக்குல்ல தான் போடுறோம். நல்லா இருக்கு. பென்டன் ஃபேன்ஸ் மட்டும் என்ன அடிக்க வராதீங்க, நாய்ப்பில போட வேண்டியது, அதை வந்து நான் ஓகேல போடுறதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து போக்கிமான் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். போக்கிமான் ஒரு ஓகே தான், சின்ன வயசுல வேணா இதெல்லாம் பெருசா இருந்திருக்கலாம். இந்த பென்டன் போக்கிமான்லாம் நான் வந்து பயங்கரமா பார்ப்பேன். நான் லீவ் டேஸ்ல வந்து சாட்டர்டே சண்டே கிடைக்குதுன்னா ஃபுல்லாவே நான் தான் உட்காந்து பார்ப்பேன். இதை பாக்குறேன்னு டிவி கேபிளே கட் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு நான் இவங்களோட ஃபேனா இருந்திருக்கேன். ஆனா இப்ப வந்து ஓகேல அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து டிராகன் பால், இதுவும் சேம் தான். ஆனா இதை நான் அங்கதான் போடலன்னா அனிமி பாக்குறதுக்கே எனக்கு வந்து ஒரு இது இருக்காது. சோ அங்கதான் போடணும். நெக்ஸ்ட் வந்து நருட்டோ. இங்க நிறைய பேருக்கு என்ன பத்தி தெரிஞ்சு என்ன வந்து ஒரு நருட்டோ கண்ணின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். நருட்டோட காஸ்பிளே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆபீஸ் எல்லாம் போயிருக்காங்க. சோ நான் நருட்டோ எங்க போட போறேன்னா பெர்ஃபெக்ட். ஏன் அதை நான் நருட்டோ கண்ணியா இருந்துட்டு எதுக்கு அதை நான் அங்க போடலன்னா சில ரீசன்ஸ் இருக்கு, சொல்ல மாட்டேன். அனிமின்னா அந்த சீரீஸ் மட்டும் போடக்கூடாது, மூவி நான் போடலாம். அதனாலதான் நான் வந்து மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து அனிமில ஒரு 2 மூவி பார்த்திருக்கேன், 2 தான் பார்த்திருக்கேன். சோ அதுல ஒண்ணு சுசுமி நான் எங்க போடுவேன்னா தப்பாக்குதுண்ணா பெர்ஃபெக்ட்ல போடுவேன். ஒரு ஃபீல் குட் மூவி அது. நெக்ஸ்ட் வந்து செயின்சா மேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சீரீஸா அனிமி சீரீஸான்னு பார்த்தோம்னா இல்ல. இது வந்து நாய்ப்பி, அதுல வந்து எதுவுமே இருக்காது. இதுக்கு ஓவர் வைப் எல்லாம் கொடுத்தானுங்க. செயின்சா மேன் நல்லா இருக்கும்லாம் சொன்னாங்க. நாம அளவுக்கு எனக்கு அதுல எதுவுமே நாய்ப்பி தான். நெக்ஸ்ட் எதுன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ். இது கேள்வியே கேட்காதீங்க, என்ன நீங்க கேட்கவும் கூடாது. இது ஒரு நாய்ப்பி. பென்டன் மட்டும்தான் ஓகே பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பென்டன் அப்புறம் அந்த எல்லாமே இந்த ஏலியன் ஃபோர்ஸ், ஆர்மிட்ரெக்ஸ், அது இதுன்னு நிறைய வந்திருக்கும். எல்லாமே நாய்ப்பி. என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, பென்டன் ஒரு நாய்ப்பி. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கிளவர் வந்து நருட்டோவை பார்த்து அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஒரு அனிமி சீரீஸ் இருக்கும்னா அது வந்து பிளாக் கிளவர். ஃபர்ஸ்ட் சீசன்ல கொஞ்சம் எபிசோட் பார்த்திருக்கேன். ஆனா அந்த பார்த்த வரைக்கும் எனக்கு போர் அடிச்சதே தவிர எனக்கு சுத்தமா அதுல துளி கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு இது போச்சு. சோ பிளாக் கிளவர் வந்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜுஜுட்சு கைசன் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமி. அது வந்து டெத் நோட்டுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜுஜுட்சு கைசன் தான். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மாதிரி என்டர்டெயின் ஆன அனிமேஷனும் நல்லா இருக்கு, அந்த மாதிரி அனிமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஜுஜுட்சு கைசன் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சீரிஸ், என்டர்டெய்னிங்கான ஒரு சீரிஸ். ஸோ வந்து ஜுஜுட்சு கைசனை வந்து நான் தூக்கிட்டு போய் பெர்ஃபெக்ட்ல போடுவோம். அனிமேஷனுக்காக இதை பார்க்கலாம். ஜுஜுட்சு கைசனே ஸோ வாட்சிங்.
நெக்ஸ்ட் வந்து மை ஹீரோ அகாடமியா. மை ஹீரோ அகாடமியா வந்து இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் போயிட்டு இருக்கு. சூப்பர் ஹீரோ ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பாக்குற மாதிரி இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த சைட் கேரக்டருக்கு எல்லாம் நல்லா ஒரு எலவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மை ஹீரோ அகாடமியா வந்து நான் வந்து நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நருட்டோ ஷிப்புடன். என்ன பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கா கம்பேர் பண்ணா நருட்டோ கிளாசிக் வந்து கீழே தான் இருக்கணும். நான் வந்து தெரியாம மேல போட்டான்னு நினைக்கிறேன். சோ பரவாயில்ல, நருட்டோ ஷிப்புடன் தான் வந்து நருட்டோ கிளாசிக்கோட நல்லா இருந்தாலும் நான் நருட்டோ ஷிப்புடன் வந்து பெர்ஃபெக்ட்ல போறேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் ஒரு 4 எபிசோடு நான் பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வந்துச்சு. பட் வந்து பாக்குறதுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கி பார்க்கல, தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மோப் சைக்கோ. ஜாலியான ஒரு அனிமியா இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தேன். பட் அது வந்து ஒரு போரிங்கான அனிமியா முடிஞ்சது. அதை நான் வந்து பார்த்து முடிச்சுட்டேன். ஸோ வந்து நாய்க்கில தான் போடணும். உங்களுக்கு ஆனா பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாம் பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைக்யூ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது வாலிபால் பேஸ்ட் ஒரு அனிமி. நல்லா இருக்கும், ஃபீல் குட்டான ஒரு அனிமி. ஸோ வந்து அதை நான் நல்லா இருக்குல்ல போடுறேன். சிம்பிளான ஒரு ஸ்டோரி, இன்னும் முடியல, போயிட்டு தான் இருக்கு. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒன் பஞ்ச் மேன் வந்து கேள்வியை கேட்காதீங்க, நாய்ப்பி. ஆக்சுவலா ஒன் பஞ்ச் மேன் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். போ வந்து ஒரு போரிங்கான ஒரு இதெல்லாம் ஒரு அனிமியாட அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து அதை நாய்ப்பியில போடுறேன். வந்து தி சம்மர் ஹிக்காரோ. இப்பதான் ரீசெண்டா தான் வந்துச்சு இந்த அனிமி. இதை வந்து நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், பட் நான் வந்து முடிக்கல. அதே சமயம் வந்து இப்ப கன்டினியூ பண்ணல. சோ வந்து தூங்கிட்டேன், பார்க்கல. நான் வந்து ஆக்சுவலா இதை வந்து பார்ப்பேன் எப்படின்னா, இப்ப வந்து நான் வேற ஒரு அனிமி பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, 2 கன்னியா பார்த்துட்டு இருக்கேன். அதை முடிச்சிட்டு நான் வந்து இதை பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து டீமன்ஸ்ல. இது நான் கேள்வியை கேட்காதீங்க. நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, வித்துனாலும் பரவாயில்ல, வெட்டினாலும் பரவாயில்ல, கொலையை பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதை நான் அப்படியே தூக்கிட்டு போய் இங்கதான் போடுவேன். அனிமேஷனுக்காகவாவது டீமன் ஸ்லேயரை நான் வந்து உட்காந்து பாருங்கடா. டீமன் ஸ்லேயர் தியேட்டர்ல பாக்கலனாலும் பரவாயில்லடா, உட்காந்து பாருங்க. என்னதான் நீங்க ஸ்டோரியை சொல்லுங்க, ஸ்டோரி டெவலப்மெண்ட் இல்லைன்னு கூட சொல்லுங்க, அதுல ஸ்டோரியே இல்லைன்னா சொல்லுங்க. ஆனா அந்த அனிமேஷனுக்காகவாவது நான் வந்து இதை தூக்கி மேல போடுவேன். ஸோ டீமன் ஸ்லேயர் நீங்க இன்னும் பாக்கல, நான் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன் பீஸ். நிறைய பேர் வந்து ஒன் பீஸ் ஃபேன் தான். ஒன் பீஸ் கன்னிஸ் தான் இந்த நம்மளோட இடத்துல அதிகமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒன் பீஸ் பிடிக்கல. நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல, தூங்கிட்டெல்லாம் தான் போடுவேன். முடியலங்க, என்னால முடியல. ஒன் பீஸ் என்னால பார்க்க முடியல. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இது வந்து பொருட்டோ வந்து நோ மோர் டிஸ்கஷன்ஸ், இட்ஸ் அ நாய்ப்பி. இத்தனைக்கு நான் அதை பார்த்தே முடிக்கல, பார்க்கணும்னே தோணல. 3 சீசன் பார்த்தேன். பொருட்டோ 3 சீசன் பார்த்து உயிரோட இருக்கேன்னா, நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்டு நீங்க பொருட்டோ பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற போனை உடைப்பீங்க, இல்ல டிவி உடைப்பீங்க, என்ன கிடைச்சாலும் உடைப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிஷிமோட்டோட மண்டையை உடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாண்டரான் வந்து ஒரு புது அனிமி, நல்லா இருக்கும், ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமி. ஸோ வந்து டாண்டரான் வந்து பெர்ஃபெக்ட்ல போடுவான். சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஜாலியான ஒரு இதுவா இருக்கணும், இந்த கடகடன்னு போகணும் அப்படின்ற அனிமி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து டாண்டரான் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனிமி. ஸோ வந்து அடுத்தது ப்ளீச் வந்து ஒரு பிக் 3ல, அதாவது நருட்டோ, ஒன் பீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ளீச் தான் இருக்கு. நருட்டோ நான் பார்த்து முடிச்சுட்டேன், ஒன் பீஸ் நான் வந்து பார்க்கல. சரி பிக் 3ல 2வது பார்க்கலாமேன்னு ப்ளீச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், ப்ளீச் நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஸோ ஆக்சுவலா ப்ளீச் ஒரு நல்லா தான் இருக்கு. இதை நான் எங்க போடுறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்து முடிச்சாதான் எனக்கு தெரியும் அது பெர்ஃபெக்ட்ல போடவா, நல்லா இருக்குல்ல போடவா, இல்ல நாய்ப்பில போடவானே தெரியும். ஆக்சுவலா இதை வந்து எனக்கு போரே அடிக்கல, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நல்லா வேற இருக்கு. சில எபிசோட்லாம் ரொம்ப நல்லா வேற இருக்கு. இது நான் எங்க போடுறதுன்னு எனக்கு தெரியல. பெர்ஃபெக்ட்ல போடுறேன். ப்ளீச் வந்து பெர்ஃபெக்ட்ல இருக்கட்டும். அடுத்தது வந்து நிறைய பேரோட உயிரோட விளையாடின ஒரு அனிமி அட்டாக் ஆன் டைட்டன். வந்து நான் ஒரு ஹேட்டர். அட்டாக் ஆன் டைட்டன் வந்து நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்த நாளுக்கும் செகண்ட் எபிசோட் நான் பார்த்த நாளுக்கும் இருக்க கேப் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மாசம். அந்த அளவுக்கு அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன வெறுக்க வச்சிருச்சுன்னா எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்காம டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அட்டாக் ஆன் டைட்டன் முடிச்சிட்டு நான் அடுத்த அனிமி பார்க்க ஸ்டார்ட் பண்ணா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. எந்த அளவுக்கு நல்லா இல்ல சொல்லி செகண்ட் எபிசோட் பார்க்க லேட் பண்ணேன். அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு, அதாவது ஃபினாலே பார்த்துட்டு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன், இனிமே அனிமியே பார்க்க கூடாது.
நிறைய சீன்லாம் வந்து அழ வச்சிருவான். எதுக்கு அவன் நம்மள அடிக்கல குத்தல எதுவுமே பண்ணல, ஆனா வந்து நம்ம வந்து நமக்கே தெரியாது நம்ம கண்ணுல தண்ணி வருதுன்னு அந்த அளவுக்கு ஒரு பண்ணிட்டான். அதுக்கு எதனால அந்த ஃபினாலே அப்படி வச்சான்னு கூட இன்னைய வரைக்கும் தெரியல. பட் அது ஒரு ஃபீல் குட்டான நல்லா இருக்கு. So Attack on Titan is a goated series. அதுலயே அந்த லிவே கேரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து உண்மையான ஒரு கேரக்டர், உண்மையான ஒரு மனுஷனா இருந்திருந்தானா நான் நேரா பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு அவனே கல்யாணம் பண்ணிருப்பான். அனிமில 2 மூவி பார்த்தான் சொன்னான். ஒன்னு வந்து சுஸ்மி, அதை வந்து பெர்ஃபெக்ட்ல போட்டேன். யுவர் நேம் வந்து எங்க போடலாம் நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. நோ கேள்வி, யுவர் நேம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் யுவர் நேம் தான் வந்து ஒரு மூவி சரி அனிமி சரி எது வேணா சொல்லுங்க. நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததுலயே வந்து யுவர் நேம் தான் வந்து ஒரு நான் தூக்கி மேல வைப்பேன். அது ஒரு பொம்மை படம்னு சொல்லு, இல்ல அந்த அனிமேஷன் சொல்லு, என்ன வேணா சொல்லு, அந்த ஸ்டோரி அந்த மேக்கிங் மாதிரி எந்த ஒரு டைரக்டராலையும் எடுக்க முடியாதுங்க. அது ஒரு அவனாலே முடியாதுங்க. யுவர் நேம் எடுத்த அந்த டைரக்டராலே இன்னொரு யுவர் நேமும் எடுக்க முடியாது. சோ அந்த எவ்வளவுதான் நான் பார்த்த அனிமி, பார்த்துட்டு இருக்க அனிமி 24 பார்த்திருக்கேன். அதாவது மிஸ் பண்ணிருப்பேன், அதுவும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இதே அனிமி டயர் லிஸ்ட் வந்து நான் மறுபடியும் போடுவேன். எதுக்குன்னா இதுல வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்து முடிக்காத அனிமி எல்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு இந்த டயரை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்க நாய் பீல இருக்கிறத நான் மேல போலாம், இந்த தூங்கிட்டு இருக்கிறதும் பார்க்க மேல போலாம், டிஃப்ரெண்டா எல்லாமே மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து காத்திருங்கள், மறுபடியும் நான் அனிமி டயர் லிஸ்டோட வருவேன். அதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் டயர் லிஸ்டோட வருவேன். சோ வந்து நான் நிறைய வெப் சீரிஸ் பார்த்திருக்கேன், அதுவும் நிறைய கொரியன் சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுவேன். சோ வந்து நீங்களும் பாருங்கன்னு உங்களுக்கு அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல நான் போட்டிருக்க ஓ மை காட் அந்த கோட்டட் சீரிஸ், இந்த பெர்ஃபெக்ட் நல்லா இருக்கு. இந்த 3 வந்து நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நான் மனசு சந்தோஷப்படுவேன். என்னோட வீடியோக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். சோ பாருங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until we meet again. டயர் லிஸ்ட்ல வின்லாண்ட் சாகாவா காணும் அப்படின்னு கேட்காதீங்க. வின்லாண்ட் சாகா இருக்க வேண்டியது டயர் லிஸ்ட்ல கிடையாது.